இங்கும் அங்கும் இயம்புகவே என்கிறார். திருவொற்றியூரில் இறைவர் நமக்கு சீரை தருவார், உரை தருவார், பேரை தருவார், புகழையும் தருவார், அருளாகிய தேனையும் தருவார், நல்ல அறிவையும் தருவார், நல்ல கதியையும் தருவார், மேலும் மேலும் எழுகின்ற எழுச்சியையும் தருவார். இவை அனைத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் தருகிறவர் இவரை தவிர வேறு யார் நமக்கு தருவார்கள்? நெஞ்சோடு நிகழ்தல் என்ற அதிகாரத்திலே தனக்குத்தானே தன்னுடைய இதயத்துக்கே கூறுகிறார், கூறுவாய் நெஞ்சமே என்று. சாதாரண அதுவும் ஒப்புமை பாடலை பார்த்தோம்னால் தேவாரத்திலும் ஐயா எழுதிய திருவுரைப்பாகவும் நிறைய இருக்கிறது. ஒரு சில பாடல்களை சொல்கிறேன். அதாவது திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூரி என்று பாடினார். ஐயா அவர்கள் தோடுடையார் புலி தோடுடையார் என்று பாடினார். அதாவது திருஞான சம்பந்தர் 3 வயது குழந்தையாக இருக்கும்போது திருஞான சம்பந்தரின் தந்தையார் சிவபாத விருதையர் ஒவ்வொரு நாளும் தோணியப்பரை வணங்கி விட்டு போவது வழக்கம். காலையில் நீராடி விட்டு தோணியப்பரைனா பிரம்மபுரம், பிரம்மபுரம் என்பது சீர்காழி. ஒரு நாள் அந்த வரும்போது ஞான சம்பந்தர் நானும் வருவேன் என்று அடம் பிடிக்கிறார். சம்பந்தன் அவர் பேர், அவருடைய திருஞான சம்பந்தரின் சம்பந்தன். சொல்லியும் கேட்கவில்லை. சரி வா என்று அழைத்து சென்று கரையில் இழுத்துவிட்டு ஒரு போய் ஸ்நானம் செய்கிறார். நீரிலே மூழ்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார், தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பசி எடுத்துக்கொண்டது. உடனே அந்த கோபுரத்தை பார்த்து, சீர்காழியில் இருக்க கோபுரத்தை பார்த்து இந்த பிள்ளை அழுகிறது. சம்பந்தன் அம்மே அப்பே என்று அழுகிறது. உடனே பார்வதி தேவியாரும் ஈஸ்வரனும் காலை வாகனத்தில் வருகிறார்கள். வந்து ஈஸ்வரன் பாலை தருமாறு சொல்கிறார். தேவியார் பாலை ஒரு கிணத்திலே வைத்து ஞானத்தை குறைந்து ஈஸ்வரனிடம் கொடுக்கிறார். அவர் வாங்கி ஞான சம்பந்தரிடம் கொடுக்கிறார். ஞானத்தை குறைத்து கொடுத்தவர் ஞான சம்பந்தர் அதை வாங்கி அருந்துகிறார். அவர் மறைந்து விடுகிறார்கள். உடனே அங்கிருந்து நீராடி விட்டு வருகிறார் சிவபாதர்கள். கையிலே பொற்கிண்ணத்திலே பால் கொடுத்தார்கள். பொற்கிண்ணமும் பால் வடிந்த நிலையும் தெரிகிறது. ஒரு கோலை எடுத்துக்கொண்டு அதுக்கு யாரடா உனக்கு பால் கொடுத்தார்கள் என்று அதட்டுகிறார். அப்பொழுதுதான் அந்த 3 வயது குழந்தை பாட ஆரம்பிக்கிறது. உடனே பாடுகிறார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூயன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கழ்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தே தருள் செய்த ஈடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவரன்றே. அந்த கோபுரத்தை காண்பித்து காட்டுகிறது. ஈஸ்வரன் விருப்பம் ஒரே மகிழ்ச்சி. நம் பிள்ளைக்கு கருணை காட்டிவிட்டார், நேரடியாக வந்து மகிழ்ச்சி கூறுகிறார். இது நடந்த நிகழ்ச்சி. உடனே 10 பாடல்கள் அந்த 3 வயது குழந்தை பாடிவிட்டது. 10 பாடல்கள் தொடர்ந்து முற்றலாமையில நாகமோடே நம்மளை கொம்பவை கொண்டு மற்றோடு கலனாப்பலை தேர்ந்தெடுத்தவர்கள் கற்றுவல் கேட்களுடையார் பெரியார் கடல்கையால் தொழுதேர்த்த பெற்ற மூர்ந்த பிரமாபுரம் ஏறிய பெண்மான் இவன் என்றே என்று 10 பாடல்களை பாடுகிறது. பிறகு பாடல்கள் பாடிக்கொண்டே அதிலிருந்தே ஆரம்பமாகிவிட்டது. நமது ஐயா அருட்பிரகாஷ் ராமலிங்க வள்ளலார் ஐயா பாடுகிறார். தோடுடையார் புலி தோடுடையார் கடல் தூங்கும் ஒரு மாடுடையார் மானுடையார் மழுப்ப மானுடையார் புகழோங்கும் திருவோன்வின் காடுடையார் திருவொற்றியூருடையார் பிரம்மன் தலையாம் ஓடுடையார் நெற்றி கண்ணுடையார் என் கடவுளார் என்கிறார். அதாவது மாடு புலித்தோளுடையார் தோடுடையார் கடல் தோங்கும், அதாவது திருமாலுடைய காளையான மாடுடையார் ஒரு கையில் மழுப்பமும் ஒரு கையில் மானும் ஒரு கையில் பிரம்மனின் தலையான ஓட்டையும் திருவொற்றியூரையும் உடையவர் புகழ் ஓங்கிய திருவெண்காட்டையும் உடையவர் நெற்றி கண்ணுடையவர் சிவபெருமநாயக என் கடவுளார் என்று கடவுளை சொல்லுகிறார். அதுபோல 5 எழுத்து பதிகம் 5 எழுத்து உண்மை என்று திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 3 பேருமே எழுதியிருக்கிறார்கள். அதிலே நமச்சிவாய சங்கீதம் என்று ஐயாவும் எழுதியிருக்கிறார். அதாவது அருட்பிரகாஷ் ராமலிங்க ஐயாவும் எழுதியிருக்கிறார். திருஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மோதுவார்தமை நன்னெறி குவிப்பது வேதம் 4னும் நீ பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயவே என்கிறார். திருநாவுக்கரசர் சொற்றுணை வேதியின் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்துட கற்றினை குட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்கிறார். அதாவது இந்த பாடல் எதற்காக வந்தது என்றால், அதாவது திருநாவுக்கரசர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறிவிட்டார் என்ற செய்தியை தெரிந்தவுடனே சமண வெறியர்கள் அரசரிடம் முறையிட்டு இவரை தண்டிக்க முயற்சி செய்கிறார்கள். சுண்ணாம்பு காலவகையில் இருக்கிறார்கள்.
7 நாள் கழித்து நல்ல பொலிவுடன் நலமுடன் வருகிறார். சுண்ணாம்பு களவாய்விட்டால் எரிந்து சாம்பலாக தான் வர வேண்டும். ஆனால் நமச்சிவாய பதிகம் அவரை காப்பாற்றி விட்டது. அது கொண்டு ஆகவில்லை. பாலினை நஞ்சு கலந்து கவனமாக கொடுக்கிறார்கள். அதையும் கொடுக்கிறார். இறைவனுடைய நமச்சிவாய பதிகத்தில் நஞ்சு நசிந்து போய் வந்து விடுகிறார். பிறகு மத யானையை விட்டு இவரை கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இவர் நாட்டினை தழுவிய நமச்சிவாய பக்தன் ஏத்தவல்லார் நமக்கு எடுக்கவில்லை என்கிறார். அந்த கொள்ள வந்த யானை, மத யானை அவரை 3 முறை வலம் வந்து வணங்கிவிட்டு யார் ஏறிவிட்டார்களோ அவர்களை அழிக்க சென்று விட்டார். பிறகு அரசனிடம் கொண்டு முறையிடுகிறார்கள். அரசன் அவரை ஒரு படகில் ஏற்றி கல்லை கட்டி அவர் மேலே கயிற்றையும் கட்டி நடுக்கடலில் சென்று வீசுகிறார்கள். அப்பொழுதுதான் பாடுகிறார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய. பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ, உடலும் உள்ளவும் பொருந்த கைத்தொழுத செய்தார். அவருக்கு எதுவுமே ஆகவில்லை. தெப்பம் போல மெதுங்கிக் கொண்டு கை கட்டெல்லாம் அழிந்து விட்டது. திருப்பாதிரை புலியில் என்று எழுதுகிறார். அங்கே மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு அவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசனே வந்து அவர் காலில் விழுந்து வணங்கி சைவ சமயத்திற்கு மாறுகிறார். அப்பொழுதுதான் இந்த பாடலை எழுதினார். கொடுமுடியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார். சாரணன் தம்பி எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன்மாமணி என்று பேரனாயிர கோடி தேவர் பிரிந்து நின்று பிரிகிறர். நாரணன் பிரம்மன் தொழுங்கரையூரி பாண்டி கொடுமுடி காரணா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்கிறார். நாரணனும் பிரம்மனும் அந்த காவிரி கரையிலிருந்து உன்னை தொழுகிறார். அப்படிப்பட்டது காரணமானவரே, நானே மறந்தாலும் என் நாக்கு உன் பெயரைத்தான் சொல்லும் என்பதை பாடுகிறார். அதையே நமது அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று வைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்கிறார். அவருடைய ஒப்புமை அந்த பாடல். இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கனமே நான் இறந்தாலும் எம்பிரான் எனக்கு எது செய்தாலும் சோர்ந்து எனக்கு நல்ல துணன்றாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தவங்க நமச்சிவாயத்தை நான் மறவேனேங்கிறார். நிறைய பாடல்கள் இருக்கிறது. திருஞான சம்பந்தர் பாடுகிறார். நாற்ற மலர்மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றமுடைய அடிமுடியும் தொடவரியில் தோற்றலும் தோற்றும் தொழுது வணங்கியதும் நாமதுவே சீற்றமதாமினை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்கிறார். அதாவது தாமரை மேல் விற்றிருக்கும் பிரம்மதேவனும் திருப்பார்கடலில் பள்ளி கொள்ளும் இவர் திருமாலும் வாது செய்து அடிமுடியையும் காண முடியாத அருளாலும் கொண்டவனே உம்மை தொழுது வணங்குகிறோம். வினைகளின் சீற்றம் எம்மை எதுவும் செய்யாது. ஏனென்றால் உன்னை தொழுது விட்டேன், என்னை காப்பது உனது கடன் என்று சொல்லாமல் சொல்லுகிறார்கள். அதுவே திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்கிறார். ஆளவனும் மாலவனும் அறியாமை அழகால் நிலமுடன் கீழ் அண்டமுறை நின்றதுதான் என்னேடி என்றார். அருட்பிரகாச வள்ளலார் சொல்லுகிறார். ஐயனே ஆளுமையும் நின்றறியா அப்பனே ஒற்றியூர் அரசே நெய்யனே நினது திருவடி விடைகின்றேன் விடைவினை மறுப்பையோ அன்றி பொய்யனே தன்னை கருதாதது கருதி பொன்னருள் செய்யாதிருப்பையோ கையனேன் ஒன்றும் அறிவினேன் என்னை காத்தொருள் செய்வது நின் கடனே என்று வேண்டுகிறார். அதே பாடல்தான். அதாவது பிரம்மனும் திருமாலும் அறிய முடியாதவனே, உன்னை நான் விளைகிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாயா இல்ல பொய்யனே என்று எனக்கு அருள் தராமல் இருப்பாயோ, கையனே நான் கீழானவன், ஒன்றும் அறிகிறேன், எதையும் அறியாதவன், என்னை காப்பது உன் கடன். அவர் சொன்னதும் அதே கருத்து தான், இவர் சொல்றதும் அதே கருத்து தான். ஒப்புமை. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கிறது.